தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம்னா, அதோடைய அடிநாதம் வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதோடைய ஆழம் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணணும். அத வந்து பல கோணங்கள்ல யோசிக்கணும். இந்த தன்மைய கொடுக்கக்கூடிய மூர்த்தி தான் சாஸ்தா. அது ஐயப்பனாக இருக்கலாம், சாஸ்தாவாக இருக்கலாம். அந்த மூர்த்திய நீங்க படிப்புக்குன்னு நீங்க வணங்க சொல்ல, அவர் நல்ல தன்மைய குடுப்பார். அவருடைய ஆலயங்களும் நிறைய இருந்து. திருச்சியில இருக்கக்கூடிய திருப்பட்டூர் எல்லையில அரங்கேற்ற ஐயனார்னே ஒரு சாஸ்தா ஒரு கோயிலே உண்டு. அவர் கையில ஏடு வச்சிருப்பார். அதனால சாஸ்தாவோட மந்திரத்திலே உண்டு. சர்வ சாஸ்திர தத்துவஞானாயை நமக. எல்லா விதமான சாஸ்திர ஞானத்தையும் தரக்கூடிய தேவதை சாஸ்தா மட்டுமே. நீங்க லலிதா சகஸ்நாமத்துல இந்த நாமா கிடையாது. விஷ்ணு சகஸ்நாமத்துல இந்த மிச்ச மூர்த்திகளுடைய மந்திரத்திலேயோ உபனிஷத்திலேயோ இந்த வார்த்தை கிடையாது. சாஸ்தாவுடைய சகஸ்நாமத்தில் மட்டும்தான் உண்டு. சர்வ சாஸ்திர தத்துவஞானாயை நமக. எல்லா விதமான சாஸ்திர ஞானத்தையும் தரக்கூடிய தேவதை தர்மசாஸ்தா. அப்ப இந்த வழிபாட்டினுடைய தன்மை தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். சரி, இந்த சாஸ்தானாலே இன்னொரு சின்ன விஷயத்த பார்ப்போம். உங்களுக்கு மகாபாரதம் தெரியும். மகாபாரதத்துல இந்த கடைசி காலத்துல இவங்க அஞ்ஞாத வாசங்க பஞ்ச பாண்டவர்கள் வந்து அஞ்ஞாத வாசம் போவாங்க. அப்ப அந்த அஞ்ஞாத வாசம் போக சொல்ல அவங்களுடைய ஒரிஜினல் அந்த கேரக்டர்ஸை மாற்றி இன்னொரு கேரக்டராக அவங்க போய் அந்த 1 வருஷம் வாழணும். இதான் அவங்களுக்கு உண்டான டாஸ்க். அப்போ நக்குலன் சகாதேவன் இவங்க 2 பேரும் அஸ்வினி குமார்களுடைய பசங்க. அப்போ இதில் சகாதேவன் தான் சாஸ்திர ஞானம் உள்ளவர். ஜோதிடத்தில் இருந்து எல்லா விதமான சாஸ்திர ஞானம் அறிந்தவர் சகாதேவரும் நக்குலரும் 2 பேருமே. அப்போ இவங்க 2 பேரும் அந்த உருவம் மாற்றம் பண்றாங்கல்ல, அதுக்கு என்னன்னா குதிரையும் பசுமாடும் தான் அவங்க 2. அதாவது சகாதேவன் வந்து குதிரை மேய்ப்பாளராக இருப்பார், சகாதேவர் வந்து பசுமாட்டுடைய மேய்ப்பாளராக இருப்பார். இப்ப இந்த சகாதேவருடைய பெயர் வந்து தந்திரி பாலன், நகுருடைய பெயர் வந்து தமக்ரந்தி. இப்ப இந்த 2 பேரும் சாஸ்தாவுடைய சகஸ்நாமத்துல உண்டு. இந்த 1000 நாமா வர சொல்ல தந்திரி பாலாயை நமக அப்படின்னு ஒரு நாமாவே உண்டு சாஸ்தாக்கு. அப்ப அதே சாஸ்தாவுடைய சகஸ்நாமத்துல அஸ்வஹேதாய நமக, அஸ்வஹிருதயாயை நமக. அஸ்வம்னா குதிரை. அப்ப குதிரையுடைய தன்மையை வந்து அந்த கொடுக்கக்கூடிய மூர்த்தி சாஸ்தா. ஆனால் சாஸ்தாவுக்கு குதிரை வாகனம் உண்டு. அதே சாஸ்தா சகஸ்நாமத்துல கோபதையே அப்படின்னு ஒரு நாமா உண்டு. கோபதையே அதாவது அந்த பசு மாட்டுகளை ரட்சிக்கக்கூடிய மூர்த்தி அப்படின்னு நாம உண்டு. உங்களுக்கு சகாதேவன் அந்த சாஸ்தாவோட வழிபாட பண்ணியிருக்காரு. அதனால்தான் அந்த பேர் அவருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு யூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த மாடு மேய்ப்பாளராகவே தான் இது